நல்லா டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் வாக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தில் போடுறாங்க. போட்டுட்டு வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பாயில் பண்ணுறாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆன பிறகு இதை வடிகட்டிட்டு இந்த வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறாங்க. இப்போ 200 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பேஸ்ட். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு 4ஆக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறாங்க. இப்போ இந்த 2 பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னா மசாலாவில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்க போகிறாங்க. ஸோ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு பவுலில் மசாலா சேர்த்து வைக்கிறாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர், கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறாங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு 10 கிராம், பூண்டு ஒரு 10 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாவை நல்லா இடித்து வச்சுருக்காங்க. இப்போ சென்னா தாளிக்க டபரா வச்சுட்டு டபரா நல்லா காயறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறாங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. அதாவது அவங்க கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறாங்க. அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ சிறும் தீயில எண்ணெயில் நல்லா வதக்குறாங்க. நம்ம தக்காளி வெங்காயம் வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கிறாங்க. இப்போ மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தனியா, சிக்கன் பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சென்னா 1/2 கிலோ அளவுக்கு ஊற வச்சுருக்காங்க. இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னா மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே குக்கரும் விசில் நம்மளோட சென்னா நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கு. இப்போது அந்த கிரேவியோடு நம்மளோட சென்னாவை மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டும் சென்னாவும் நல்லா மிக்ஸ் ஆக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கவும் விட்றாங்க. விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். கூட பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்ஸு, அப்புறமேட்டு சில சாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சாஸ் எப்படி செய்யணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.